குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முடிவு கட்டுங்க, ஜனாதிபதி ஆவேசம். கொல்கத்தா பெண் டாக்டர் படுகொலை சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கொல்கத்தா பெண் டாக்டர் படுகொலை சம்பவத்தில் நீதி கேட்டு மக்கள் போராடும் நிலையில் குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். மழலையர் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெண்களுக்கு எதிராக இதுவரை நடந்த குற்றங்களே போதும். நிர்பயா சம்பவத்திற்கு பிறகு ஏராளமான பலாத்கார சம்பவங்களை இந்த சமூகம் மறந்துவிட்டது. வரலாற்றை இந்தியா நேரடியாக எதிர்கொள்வதற்கான நேரம் இதுவாகும். தேசம் விழித்து கொண்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார். அடங்காத கொந்தளிப்பு, மன்னிப்பு கேட்ட மம்தா. 16 நாள் ஆகியும் நீதி இல்லை. கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளம் பெண் டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதால் உண்டான கொந்தளிப்பு இன்னும் அடங்கவில்லை. இது தொடர்பாக போலீஸ் தன்னார்வலர் சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டார். பெண் டாக்டர் மரணத்துக்கு விரைவாக நீதி கேட்டு பஸ்சிம் பங்கா சத்ரா சமாஜ் மாணவர் அமைப்பினர் கொல்கத்தாவில் தலைமைச் செயலகம் நோக்கி கண்டன பேரணி நடத்தினர். அப்போது கொல்கத்தாவின் பல பகுதிகளில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. 100 மாணவர்கள், 15 போலீசார் காயமடைந்தனர். இந்நிலையில் எக்ஸ் வலைதளத்தில் இன்று மம்தா பானர்ஜி வெளியிட்ட பதிவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்துக்காக மாணவர்களிடம் மன்னிப்பு கோரினார். ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நடந்த சோகமான சம்பவத்தில் உயிரிழந்த சகோதரிக்கு திரிணாமுல் காங்கிரசின் மாணவர் பிரிவு நிறுவன தினத்தை அர்ப்பணிக்கிறேன் என கூறினார். சமுதாயத்தையும் கலாச்சாரத்தையும் விழிப்புடன் வைத்திருந்து புதிய விடியலை வழங்க வேண்டியது மாணவர் சமுதாயத்தின் பணியாகும். எனவே உறுதியுடன் இருங்கள், நலமாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள் என மாணவர்களுக்கு மம்தா வேண்டுகோளும் விடுத்தார். இத்தனை நாள் பிடிவாதமாக இருந்த மம்தா பானர்ஜி மாணவர்களின் தொடர் போராட்டத்துக்கு பணிந்து மன்னிப்பு கோரிய போதும் மேற்கு வங்கத்தில் நீதி கேட்டு போராட்டங்கள் தொடர்ந்தன. பயிற்சி டாக்டர் மரணத்திற்கு பொறுப்பேற்று மம்தா பதவி விலக கோரி பாஜக சார்பில் மாநிலம் முழுவதும் இன்று பந்த் நடத்தப்பட்டது. பல மாவட்டங்களில் சாலை மறியல், ரயில் மறியல் நடந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் நீதி கேட்டு கொல்கத்தாவில் பயிற்சி டாக்டர்கள் கண்டன பேரணி நடத்தினர். இந்த பரபரப்பான சூழலில் கொல்கத்தாவில் நடந்த திரிணாமுல் காங்கிரஸ் மாணவர் பிரிவு ஆண்டு விழாவில் முதல்வர் மம்தா பானர்ஜி பேசினார். மாணவர் பேரணியில் நடந்த வன்முறை சம்பவங்களுக்கு பாஜக தான் காரணம், போராட்டத்தை பாஜக தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறது என குற்றம் சாட்டினார். டாக்டரின் பெற்றோர் என்னை சந்தித்தபோது கொலை சதியை கண்டுபிடிக்க நான் 5 நாள் அவகாசம் கேட்டேன். ஆனால் சிபிஐ விசாரணைக்கு வழக்கை மாற்றினார்கள். ஆனால் இன்றுடன் கொலை நடந்து 16 நாள் ஆகிறது. நீதி கிடைத்ததா? இல்லையே. வழக்கு விசாரணையை சிபிஐ தாமதப்படுத்துகிறது என மம்தா கூறினார். கற்பழிப்பு குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு தூக்கு தண்டனை வழங்கும் மசோதாவை சட்டசபையில் நிறைவேற்றுவேன். இதற்காக அடுத்த வாரம் சட்டசபை கூட்டப்படும் மசோதாவை கவர்னருக்கு அனுப்பி வைப்போம். அவர் ஒப்புதல் அளிக்காவிட்டால் ராஜ்பவன் முன் போராட்டம் நடத்துவேன். கவர்னர் ஆனந்த போஸ் தன் பொறுப்பிலிருந்து விலகி தப்பியோட முடியாது என மம்தா ஆவேசமாக கூறினார். நான் ஏன் பதவி விலகணும்? மணிப்பூர் சிஎம் பதவி விலகினாரா? மம்தா கேள்வி.
கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை சம்பவம் தொடர்பாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பதவி விலக கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். மம்தாவை கண்டித்து பாஜகவும் தனது பங்குக்கு 12 மணி நேர பந்துக்கு அழைப்பு விடுத்தது. இது மேற்கு வங்க பரபரப்புக்கு மேலும் தீனி போடுவதாக அமைந்தது. இந்நிலையில் முதல்வர் மம்தா குற்றவாளிக்கு வரும் 31 தூக்கு தண்டனை வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட கட்சியினருக்கு உத்தரவிட்டுள்ளார். கட்சி இளைஞரணி கூட்டத்தில் பேசிய மம்தா, பாஜகவுக்கு நீதி கிடைப்பதில் ஆர்வமில்லை, மாறாக மாநிலத்தை அவமானப்படுத்த முயற்சிக்கிறது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களுக்காக அந்த மாநில முதல்வர்கள் பதவி விலகினரா என மம்தா கேள்வி எழுப்பியுள்ளார். சிங்கப்பூர் டு இலங்கை வரை முதலீடு வசமாக சிக்கிய திமுக முக்கிய புள்ளி. அரக்கோணம் தொகுதி திமுக எம்பி ஜெகத் ரட்சகன். இவருக்கு சொந்தமாக பல கல்வி நிறுவனங்கள் உள்ளன. திமுகவில் பணபலம் கொண்ட தலைவர்களில் ஒருவராக ஜெகத் ரட்சகன் இருக்கிறார். கல்வி நிறுவனங்கள் தவிர வெளிநாட்டு நிறுவனங்கள் பலவற்றிலும் இவர் முதலீடு செய்துள்ளார். 2020 ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரி சோதனை நடந்தது. வருமான வரித்துறை கொடுத்த தகவலின்படி அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. அவரது 89 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டது. மேலும் ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சட்டவிரோதமாக வெளிநாட்டில் முதலீடு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சிங்கப்பூரை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் 70 லட்சம் பங்குகளை ஜெகத் ரட்சகன் வாங்கியது தெரிய வந்தது. இதில் 45 லட்சம் பங்குகளை தனது மனைவி அனுசியா பெயருக்கும், 22.5 லட்சம் பங்குகளை மகள் பெயருக்கும், 2.5 லட்சம் பங்குகளை மகன் பெயருக்கும் மாற்றியுள்ளார். இந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக நடந்துள்ளதாக புகார் எழுந்தது. இலங்கையைச் சேர்ந்த நிறுவனத்திலும் 9 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக கூறப்பட்டது. ரிசர்வ் வங்கி ஒப்புதலை பெறாமல் வெளிநாட்டு நிறுவன பங்குகளை வாங்கிய புகாரில் ஜெகத் ரட்சகன் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்நிய செலாவணி மேலாண் சட்டத்தின் கீழ் ஜெகத் ரட்சகன் அவரது குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரத்தில் 85 ஏக்கரில் விஜய் கட்சியின் முதல் மாநாடு. பிரம்மாண்ட ஏற்பாடுகள் தீவிரம். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான நடிகர் விஜய் இந்த ஆண்டு துவக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கினார். பிரம்மாண்ட மாநாடு நடத்தி கட்சி கொடியை அறிமுகம் செய்ய திட்டமிட்டார். ஆனால் அரசியல் அழுத்தம் உட்பட பல்வேறு காரணங்களால் மாநாடு நடத்த முடியவில்லை. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திலேயே தவேக கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு அறிமுகம் செய்த விஜய் விரைவில் மாநாடு தேதி அறிவிக்கப்படும் என்றார். ரசிகர் மன்ற நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்களாக மாறிவரும் நிலையில் இளைஞர்கள், பொதுமக்கள், பிற கட்சி தொண்டர்கள் என பல்வேறு தரப்பினரையும் தவேக உறுப்பினர்களாக சேர்க்கும் பணி தீவிரமாக நடக்கிறது. இந்நிலையில் செப்டம்பர் 23 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வி சாலை கிராமத்தில் பிரம்மாண்ட திடலில் முதல் மாநாட்டை நடத்த அக்கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளது. இதற்கான அனுமதி, போலீஸ் பாதுகாப்பு கோரி விழுப்புரம் மாவட்ட எஸ்பியிடம் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு அளித்தார். மாநாட்டில் 1.5 லட்சம் தொண்டர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக தனியார் நிலத்தை வாடகைக்கு எடுத்துள்ளோம். தமிழகம் முழுவதும் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்தவும் இடத்தை வாடகைக்கு எடுத்துள்ளோம். அந்த வகையில் 85 ஏக்கர் நிலப்பரப்பில் தவேக மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம். இதற்கான போலீஸ் அனுமதி, பாதுகாப்பு வழங்க வேண்டும். தீயணைப்புத் துறையிடமும் அனுமதி கோர உள்ளோம் என ஆனந்த் அளித்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே திருச்சியில் மாநாடு நடத்த திட்டமிட்டு அந்த முயற்சி தோல்வியடைந்த நிலையில் விழுப்புரம் மாநாடு தேதி பற்றி தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என ஆனந்த் கூறினார். எங்கள் தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் காவல்துறையிடம் மனு கொடுத்துருக்குறோம். அது சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் முறைப்படி அறிவிப்பார். எல்லாரும் ஒரு தேதி ஒன்று மாநாடுக்கு சொல்கிறாங்க. அது தலைவர் எந்த தேதின்றது அறிவிக்கிறாரோ அதுதான் கரெக்டான தேதி. கொடுத்துருக்குறோம். இல்லை விக்கிரவாண்டிக்கு கொடுத்துருக்குறோங்க. அது தேதி தலைவர் அறிவிப்பார். சார் ஏற்கனவே திருச்சியில் கேட்டிருந்தீங்க, அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த விழுப்புரத்துலையும் கொடுத்துருக்கீங்க. இல்லை சார், கொடுத்துருக்குறோம். அதான் போலீஸ் அனுமதி கேட்டு கொடுத்துருக்குறோம். தலைவர் அதை அறிவிப்பார். அந்த மாநாடு விழுப்புரத்தில் தான் சார் நடக்கும் சார். இறங்கிய ஸ்லீப்பர் செல்கள், ரயில்கள் இந்து மத தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்த மிகப்பெரிய திட்டம். பாகிஸ்தானைச் சேர்ந்தவன் பயங்கரவாதி ஃபர்கத்துல்லா கோரி, அபி சுபியான், சர்தார் சாகாப் மற்றும் பரு என இன்னும் பல பெயர்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளான்.
2002 குஜராத் அக்ஸத்தாம் கோயிலில் 30 பேர் இறப்புக்கு காரணமான குண்டுவெடிப்பு சம்பவம், 2005 ஹைதராபாத்தில் போலீஸ் சிறப்பு படை அலுவலகம் முன்பு நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் இவனுக்கு முக்கிய பங்கு உண்டு. ஆன்லைன் மூலமும் பயங்கரவாத செயல்களுக்கு ஆட்களை தேர்வு செய்து வந்துள்ளான். சமீபத்தில் 3 பேரை டில்லி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் இது அம்பலமானது. கடந்த மார்ச்சில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திலும் இவனுக்கு தொடர்பு உள்ளது. இது உளவுத்துறை நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதி ஃபர்கத்துல்லா கோரியின் உறவினர் ஃபைசல் என்பவரும் இந்தியாவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி வந்துள்ளார். இருவரும் இந்தியாவில் உள்ள ஸ்லீப்பர் செல்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வந்துள்ளனர். இவர்களுக்கு பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI ஆசியும் உண்டு. இவ்வளவுக்கும் காரணமான ஃபர்கத்துல்லா கோரியை இந்திய உளவுத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். அப்போது டெலிகிராம் செயலியில் ஃபர்கத்துல்லா வெளியிட்ட வீடியோ ஒன்று வந்துள்ளது. அந்த வீடியோவில் ஃபர்கத்துல்லா கோரி சொன்ன தகவல் அதிர வைக்கிறது. இந்தியாவில் உள்ள பயங்கரவாதிகள் அனைவரும் அனைத்து இடங்களிலும் ரயில்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டும், ரயில்களை தடம் புரள செய்ய வேண்டும். அமலாக்கத்துறை, தேசிய புலனாய்வு முகமை மூலம் ஸ்லீப்பர் செல்களை இந்திய அரசு பலவீனப்படுத்தியுள்ளது. இந்து மத தலைவர்கள் மற்றும் பெட்ரோலிய பைப் லைன்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டும். நாம் மீண்டும் திரும்பி வந்துவிட்டோம் என்பதை இந்திய அரசுக்கு உணர்த்தி அதிர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என வீடியோவில் பேசியுள்ளான். மேலும் வெடிகுண்டுகளை தயாரிப்பது குறித்தும் விளக்கியுள்ளான். இதனையடுத்து இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. பெண் பத்திரிகையாளர் மர்ம மரணம். வங்கதேசத்தில் இன்னும் அடங்காத பதட்டம். வங்கதேசத்தில் நடந்த மாணவர் போராட்டம் மற்றும் கலவரத்தால் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை துறந்து இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார். அங்கு பிரதமரின் வீடு சூறையாடப்பட்டு பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடந்தன. இந்துக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்களின் சொத்துகள் சூறையாடப்பட்டன. அங்கு முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றுள்ளது. தொடர்ந்து ஷேக் ஹசீனா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அங்கு பிரபல வங்கமொழி செய்தி சேனலான காசி டிவியில் இடைக்கால அரசுக்கு எதிராக செய்திகள் ஒலிபரப்பப்படுவதாக புகார் எழுந்தது. அதன் உரிமையாளர் கோலம் தஸ்ஸாகிர் காசியை அந்நாட்டு அரசு கைது செய்தது. அந்த டிவி சேனலில் பணியாற்றும் பிரபல பெண் பத்திரிகையாளர் 32 வயதான சாரா ரஹானுமா தலைநகர் டாக்காவில் உள்ள ஏரியில் பிணமாக மீட்கப்பட்டார். இது திட்டமிட்ட படுகொலை, ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல், கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டுள்ளது என ஷேக் ஹசீனாவின் மகன் சஜீப் பாசட் அமெரிக்காவில் இருந்தபடி ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார். நடுநிலைத்தன்மையுடன் செய்தி வெளியிட்டதற்காக காசி டிவி உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். தற்போது அதில் பணியாற்றிய பெண் பத்திரிகையாளர் பிணமாக மீட்கப்பட்டுள்ளார். வங்கதேசத்தில் இதுபோன்ற போக்கு மிகவும் ஆபத்தானது என சஜீப் கருத்து கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களால் வங்கதேசத்தில் இன்னும் பதட்டம் நீடிக்கிறது. எனினும் பெண் பத்திரிகையாளர் இறப்பதற்கு முன்பாக தன் ஃபேஸ்புக் பக்கத்தில் காதல் தோல்வியை குறிக்கும் வகையிலான பதிவுகளை பகிர்ந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் கூறினர். அது குறித்து விசாரணை நடக்கிறது.